குஜராத் மாநிலம் கோத்ரா அருகே நீட் தேர்வில் புதுவகையான மோசடி அரங்கேறி உள்ளது. கோத்ரா அருகே உள்ள பர்வாடியில் அமைந்துள்ள ஜெய் ஜலராம் பள்ளியில் நீட் தேர்வு மோசடி நடைபெற்றுள்ளது. பதில் தெரியாத கேள்விகளுக்கு கடைசி நேரத்தில் தேர்வு கண்காணிப்பாளரே விடை சொல்லித்தர மாணவர்களிடம் 2,82,00,000 ரூபாய் லஞ்சம் பெற்றுள்ளார். 4 மாணவர்கள் மட்டும் தலா 66 லட்சம் ரூபாய் கொடுத்துள்ளனர். 3 மாணவர்கள் தொகை நிரப்பாத காசோலையை கொடுத்துள்ளனர். நீட் தேர்வு மோசடி தொடர்பாக கல்வி ஆலோசகர், நீட் தேர்வு மைய கண்காணிப்பாளர், பயிற்சி மைய தலைமை பயிற்சியாளர் உள்பட 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நீட் தேர்வின் வெளிப்படைத்தன்மை குறித்து உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பிய நிலையில் குஜராத் மாடல் மோசடி வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. மதுரை மாவட்ட போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்தது. தேனி மாவட்டத்தில் பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் தங்கியிருந்த போது தனது அறையில் கஞ்சா போதைப் பொருள் வைத்திருந்ததாக பிசிப்பட்டி காவல்துறை வழக்கு பதிவு செய்த நிலையில் சவுக்கு சங்கருக்கு ஜூன் 19ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலை நீட்டித்து மதுரை மாவட்ட போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. இந்த நிலையில் பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் தனக்கு ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனு மதுரை மாவட்ட போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் நீதிபதி செங்கமல செல்வன் முன்பு விசாரணைக்கு வந்தது. தொடர்ந்து ஜாமீன் மனுவை 2வது முறையாக தள்ளுபடி செய்து நீதிபதி உத்தரவிட்டார். திருப்பூரில் வாரிசு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை வரவேற்க திமுகவினர் விதிகளை மீறி பேனர்களை வைத்திருந்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. நடை மேம்பாலத்தில் பிளெக்ஸ் பேனர் வைக்கக்கூடாது என மாநகராட்சி ஆணையர் பவன்குமார் கிரியப்பன்வர் உத்தரவிட்டிருந்த நிலையில் திமுகவினர் நடை மேம்பாலம் மற்றும் சாலையோரங்களில் பேனர்களை வைத்திருந்தனர். மேலும் உயர்நீதிமன்ற கட்டுப்பாடுகளை காற்றில் பறக்கவிட்டு விடியா திமுகவினர் பிளெக்ஸ் பேனர் வைத்தது பொதுமக்கள் இடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு தற்போது வரை மாநகராட்சி அதிகாரிகளும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை அண்ணா நகரில் பட்டப்பகலில் பாஜக மாநில நிர்வாகியின் கணவரை சாலையில் மர்ம கும்பல் கொடூரமாக வெட்டப்படும் சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாஜக மாநில மகளிரணி பொதுச் செயலாளர் நதியாவின் கணவர் சீனிவாசனை மர்ம கும்பல் ஒன்று சாலையில் ஓட ஓட விரட்டி கொடூரமாக வெட்டி கொலை செய்ய முயன்றது. இதில் படுகாயமடைந்த சீனிவாசன் உயிருக்கு ஆபத்தான நிலையில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இவ்வழக்கில் 6 பேர் போலீசில் சரணடைந்த நிலையில் இச்சம்பவம் தொடர்பான நெஞ்சை பதைபதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது.